பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டி க்யூப்ஸாக. ஒரு 50 கிராம்ஸ் தான் இருக்கும், பிகாஸ் 2 பேர் தான் சாப்பிட்றனால. அண்ட் தென் ஒரு 6 ஆனியன் குட்டி குட்டியாக இருந்தது, பெரிய ஆனியனே. ஸோ தட் அதை வந்து நான் ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ்னால் ஒரு 2 ஆனியன் சைஸ்க்கு வரும். அண்ட் தென் 1.5 தக்காளி தான் போட்டிருக்கேன். ரொம்ப புளிப்பாக இருந்தால் பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருக்காது. அண்ட் தென் காஷ்மீரி மிளகா ஒன்று எடுத்திருக்கேன் கலருக்காக. இப்போது பட்டர் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் போட்டுக்கலாம். லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பன்னீரை இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணாலே போதும், ரொம்ப பண்ணா ரப்பரி ஆகிடும். ஆனியன் ஃப்ரை பண்ணி எடுக்க இப்படி ஆனியன் நல்லா கேரமலைஸ் ஆகி வதங்குற அளவுக்கு வரணும். இப்போது இந்த வாட்டர் பாயில் ஆகிட்டுருக்கு. இதில் நான் அரிஞ்சு வச்ச 1.5 தக்காளியை போட்டுக்கிறேன். அண்ட் தென் தக்காளியும் மீன்வாயில் பாயில் ஆகிட்டுருக்கு. கசூரி மேத்தி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நான் இன்றைக்கி கரம் மசாலாவோ இல்லை பட்டை கிராம்பு ஏலக்காவோ போட்டு தாளிக்கல. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேயே பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த கரம் மசாலா ஐட்டம் சேர்த்து தான் அரைப்போம். ஸோ தட் நான் இன்றைக்கி கரம் மசாலா சேர்த்துக்கல. அண்ட் தென் ஃப்ரெஷ் க்ரீம் இது வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம போட்டிருக்கிற தக்காளியும் மிளகாவும் நல்லா பாயில் ஆகி தொக்கு பதத்துக்கு வந்துச்சு. இதை நம்ம வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன், அதுவுமே நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பேஸ்ட்டாக ஆக்கிடணும். இப்போது நம்ம வதக்கின வெங்காயம், பாயில் பண்ண தக்காளி, காஷ்மீரி மிளகாய் அதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டாக. மாதிரி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக. 1 cube பட்டர், ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய், கொலையா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா வதங்கினோடனே நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். மீன்வைல் இப்போ மசாலாவும் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அதன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து குக்கிங் பட்டர் சேர்த்துருக்கேன், அதில் சால்ட் கண்டென்ட் இருக்கும். ஸோ தட் நான் வந்து இன்றைக்கி உப்பு பார்த்தே சேர்த்துக்கிறேன். நீங்கள் அன்சால்டட் பட்டர் வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது லிட்டில் பிட் ஆஃப் சுகர், அந்த ஸ்வீட் பஞ்சுக்கு. பார்த்தீங்களா, காஷ்மீரி சில்லி போட்டனால எவ்வளோ கலராக இருக்கேன் நான், நல்லா ரெட் ஆரஞ்சு கலரில். இப்போது நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த கிரேவியோட நல்லாவே இது மர்ஜ் ஆகி இதாக வதங்கட்டும்.
இப்போ அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ஃபினிஷ் ஆக போது. லாஸ்ட்டாக கசூரி மெத்தியும் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துட்டு அண்ட் தென் ஃபைனல் டச்சுக்கு கொஞ்சம் பட்டரையும் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். மெத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி உள்ளே போடலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. சர்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீமும் பட்டரும் போட்டு சர்வ் பண்ணால் சாப்பிட்றதுக்கு நல்லா ரிச்சாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஷேரும் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.